அவங்க 205 இருக்காங்க. நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தது. அவளையும் பீஸ் பீஸா கிழிச்சிடுறேன். வா தினேஷ். ஓ மை காட். அனு, ரிஷி நல்லா மாட்டிக்கிட்டான். எப்படியாவது அவனை காப்பாத்தணும். நமக்கு எதுக்கு இந்த வம்பல்ல? பேசாம வா. பாவண்டி, என்ன இருந்தாலும் எங்க முதலாளியோட பையன். இரு வந்துடுறேன். படிக்கிட்டீங்களா? அந்த பக்கம். வெயிட் ஆர்டர் பண்ணதை கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, I'll refresh and come. ஓகே. ஏய், யார் நீ? ரிஷி எங்க? ரிஷியா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் யாரா? ஏய், ஏய். நான் யாருங்கிறது அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ ஒளிஞ்சுக்க. நான் எதுக்கு ஒளிஞ்சுக்கணும்? கொஞ்ச நேரத்துல உங்க அண்ணன் வருவாரு. அவர்கிட்டே கேளு, சொல்லுவாரு. அண்ணனா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறத விட்டுட்டு முதல்ல ஒளிஞ்சுக்க. சீக்கிரம். டேய் ரிஷி, எங்கடா இருக்க? ஏய், யார் நீ? இந்த ரூம்ல என் சிஸ்டர் இருக்கிறதால சொன்னாங்க. ஏ ரூம்ல உன் சிஸ்டருக்கு என்ன வேலை? குடிச்சிட்டு வந்து உளறியா? அது இல்ல மேடம், வந்து அது. ஏய், யார் நீ? இது பாரு ரிஷி, இந்த ஆள் ரூம்குள்ள வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த ஆளோட சிஸ்டர் நம்ம ரூம்குள்ள இருக்காளாம். கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ் போல இருக்கு. ஏய், இங்க சிஸ்டர் இல்ல ஆன்ட்டி இல்ல, வெளிய போ. இது 205 தானே? மறுபடியும் ஆரம்பிச்சியா? கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். என்ன கேள்வி? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். பிரியா, நீ எப்படி இங்க? அம்மா. ரம்யா, சமயத்துல இவங்க வந்து காப்பாத்தலைனா எங்க அண்ணன் நம்மள கொண்டு போட்டுப்பாரு தெரியுமா? ஷட் அப். இப்ப மட்டும் உயிரோட இருக்கதா உனக்கு நினைப்பா? மானத்தை வித்துட்டு மனசாட்சியை கொண்டுட்டு எப்ப நீ இவரோட ஹோட்டல் ரூமுக்கு வந்தியோ அப்பவே நீ செத்து போயிட்ட. இத பாரு ரிஷி, நிஜமாவே உனக்கு பொண்ணுங்க மேல மரியாதை இருந்தா இப்படி இங்க இவளை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். மறுபடியும் இதே மாதிரி தப்பு செஞ்ச அப்புறம் நான் மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட உன்னை காப்பாத்த முடியாது. அப்புறம் உன் இஷ்டம். ஹாய் பிரியா. நேத்து ஹோட்டல்ல நல்ல நேரத்துல காப்பாத்தினேன். டேக் திஸ் கிஃப்ட். ஹாப்பியா 5 ஸ்டார் ஹோட்டல் போய் நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் சாப்பிடுங்க. ஓகே, பை. ஏய், யூ ஃபூல் இடியட். ஏதோ முதலாளி மகன் பரிதாபப்பட்டு ஹெல்ப் பண்ணா அதுக்கு பணம் கொடுத்து அவமானப்படுத்துறியா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஸ்கவுண்டல். ஏய் பிரியா, நடு ரோட்ல நின்னுட்டு யாரை திட்டிட்டு இருக்க? வேற யாரு? உங்க தம்பி ரிஷியை தான். ரிஷியா? அவன் என்ன பண்ணா? என்ன செஞ்சாரா? நேத்து ஹோட்டல்ல உங்க ஸ்டெனோட கொஞ்சிட்டு இருந்தாரு. அப்ப அங்க வந்து அவ அண்ணன் கிட்ட இருந்து உங்க தம்பியை காப்பாத்தினேன். ஏதோ முதலாளி வாராச்சேன்னு பரிதாபப்பட்டு காப்பாத்தினா அதுக்கு எனக்கு டிப்ஸ் கொடுக்கறாராம். டிப்ஸ். இந்த பணக்காரங்களே இப்படித்தான். உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே பணத்தை கொடுத்து வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கூல் டவுன் பிரியா. அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கமா, நான் ட்ராப் பண்றவா? பரவாயில்ல, I'll go by myself. பிரியா, ஒருத்தர் மேல உள்ள கோபத்தை இன்னொருத்தர் மேல காட்டுறது தப்பு. அவன் சார்பில் தான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல. கமான், வா. பிரியா, எங்க ரிஷி பாக்குறதுக்கு தான் பெரிய மனுஷன் மாதிரி இருக்கானே ஒழிய மனசளவுல அவன் இன்னும் சின்ன பையன் தான். அப்கோர்ஸ் அவன் செஞ்சது தப்பு தான், அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒரு மனுஷ வாழ்க்கையில மெச்சூரிட்டி எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது வந்தா இதெல்லாம் தானா சரியாயிடும். Hey, please stop. What happened? 1 minute. பிரியா, ஏய், Wow. ரெண்டு கொடுங்க. சாரி, இதுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். சாப்பிடுங்க. வேணாம், நீ சாப்பிடு. இப்ப சொல்லுங்க, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன? அனுமார் லங்கையை தாண்டது பத்தி. வாட்? சரி, நீ எங்க போகணும் சொல்லு. இன்டர்வியூக்கு. இன்டர்வியூக்கா? உனக்கு ஜாப் வேணும்னு சொல்லியிருந்தா நான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பேன்ல. சாரி, என் டேலண்ட்டை மதிச்சு கிடைக்கிற வேலை தான் வேணும். ரெக்கமெண்டேஷன் எனக்கு பிடிக்காது. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ மாடலிங் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். நல்ல வேலை, சினிமால ஆக்ட் பண்ணலாம்னு சொல்லாம போனீங்களே. ஐ டோன்ட் லைக் ஆல் தோஸ் திங்ஸ். அப்படின்னா உனக்கு என்னதான் பிடிக்கும்? ஸ்டாப் யூ. நான் இங்கே தான் இறங்கணும். தேங்க் யூ. ஹே பிரியா, என்ன பிடிக்கும்னு சொல்லாமே போறேன்? திப்பா. வாட்? திப்பா.
டியர் பார்ட்னர்ஸ், இந்த உத்தியோக விஷயத்துல நோ ரெக்கமெண்டேஷன்ஸ், Correct. நோ காம்ப்ரமைசஸ். Yes, sir. Hello. ஹலோ, யாரு? ரங்கராவ் சார், நான் தான் சார் ஜெயசூர்யா பேசுறேன். ஜெயசூர்யா சாரா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஒரு அப்ளிகேஷன், உங்க ஆபீஸ்க்கு பிரியான்னு ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கு. பிரியாவா? இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. அந்த வேலை எப்படியாவது பிரியாவுக்கே கிடைக்கிற மாதிரி செஞ்சிருங்க. அப்படின்னா இன்டர்வியூல இருக்கு சார். இன்டர்வியூ இல்லாமயே வேலை போட்டு கொடுத்துறேன். நோ, அந்த பொண்ணுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணது தெரிஞ்சா வேலையே வேணாம்னு சொல்லிடும். அதனால நீங்க இன்டர்வியூ வச்சே வேலை கொடுங்க. அப்படியா? அப்ப இன்டர்வியூ வச்சே வேலை கொடுக்குறேன். பட் சிம்பிள் கொஸ்டின்ஸ். டோன்ட் வரி சார், நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ. என்னங்க, ஏன் இப்படி அழறீங்க? இதுதாங்க என்னோட கடைசி முயற்சி. இந்த வேலை எனக்கு கிடைக்காம போனா ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இது என்னோட 20வது இன்டர்வியூ. இதுல கூட நான் செலக்ட் ஆகலன்னா. டோன்ட் வரி, இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதானே? பிரியான்றது யாருமா? நான் தான். உங்களை ஐயா கூப்பிடுறாரு. கவலைப்படாதீங்க. குட் மார்னிங் பிரியா. ப்ளீஸ் சிட் டவுன். டேக் யுவர் சீட். உட்காருமா. Not now. You please sit down. Now you sit down. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ், அவ்வளவுதான். இந்த உத்தியோகம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு? சதாம் ஹுசேன். What a knowledge. No, no, no. He is three intelligent. இப்போ இன்னொரு சிம்பிள் கொஸ்டின், நீங்க தான். ராமாயணத்தை எழுதுறது யாரு? மகாகவி காளிதாஸ், ரைட்? What a historical knowledge. No, 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 no. இலக்கிய அறிவு. இப்போ இன்னொரு டெரிபிக் கொஸ்டின். வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு சொல்லு. நம்ம நடிகர் திலகம் சிவாஜி. ஹாய் பிரியா, கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸா? எதுக்கு? நீ இன்டர்வியூல செலக்ட் ஆனதுக்கு. நீ இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை உனக்கு கிடைச்சிருக்கே, அதுக்கு. ஐ அம் சாரி மிஸ்டர் ஜெயசூர்யா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த வேலை எனக்கு கிடைக்கல. கிடைக்கலையா? இம்பாசிபிள். உனக்கு கிடைச்சிருக்கணுமே. கிடைச்சிருக்கோம், நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். வேணாம்னு சொல்லிட்டியா? எஸ், அந்த மாதிரி அறிவில்லாத பைத்தியக்கார ஆளுங்க இருக்கிற ஆபீஸ்ல கை கட்டி வேலை பார்க்கறத விட ஒரு கொடுமை வேற எதுவுமே இருக்க முடியாது. அதனால என்ன வேலையில வச்சுக்க யோர் அன்ஃபிட்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். என்னது, அன்பிட்னு வந்துட்டியா? இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை போய். கவலைப்படாதீங்க ஜெயசூர்யா, நான் ஒன்னும் வீம்புக்காக அந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு வரல. பாவம், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக தான் எனக்கு அந்த வேலை வேண்டாம்னு சொன்னேன். பாய். சின்ன முதலாளி, ஊருக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. திரும்பி வரும்போது ஒரு சூப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டு வாங்க. டே ஹரிஷ், அவன் ஊருக்கு போகும்போது கூட ஏன் அவனை இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? சூர்யா, ஊருக்கு போன உடனே பிசினஸ்லயே முடிக்கிடாத. டெய்லி ஃபோன் பண்ணு, இல்லன்னா உங்க அம்மா என்ன புரட்டி எடுத்துருவா. பண்றேன்ப்பா. என்ன சூர்யா, மறுபடியும் டூரா? ஆமா ரிஷி, பெங்களூர் போறேன். நான் வர வரைக்கும் ஆபீஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும். ஓகே சூர்யா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஹாப்பி ஜர்னி. சொல்லையா, உங்க அண்ணன் பாத்துக்க சொன்னது பொண்ணுங்களே இல்ல, ஆபீஸ். ஓகே டே ஹரிஷ். ஐயா, அலெக்சாண்டர் வந்துட்டய்யா. எஸ். ஹலோ, ஹாய் ரேகா, நான் தான் ரிஷி பேசுறேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ். இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஓகே? வாட்? ஓ, ஸ்வப்னா. ஸ்வப்னா கூட உன் பக்கத்துல இருக்காளா? ஓ, ஐ அம் ரியலி லக்கி. வாட் அ கம்பெனி. அப்படின்னு நீ ஒன்னு செய், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டா 10 மணிக்கு ரெடியா இருங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, பை. வாவ். ஏய் ரிஷி, அன்னைக்கு எனக்கு டிப்ஸ் கொடுத்து இன்சல்ட் பண்ணல, இன்னைக்கு பாரு உன் பிளானுக்கு வெயிட் வைக்கிறேன். அங்கிள். ஓ, பிரியாவா? என்னம்மா இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான் அங்கிள். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆண்டி வீட்ல இல்லையே. இல்ல, சொல்லுங்க. ஷோ, நீங்க 10 மணிக்கு உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். முக்கியமான விஷயமா? என்ன சொல்ற? நம்ம ரிஷி 2 பொண்ணுங்களை முதலிரவுக்கு ரிஹர்சல் பண்ணலான்னு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்காரு அங்கிள். இது என்னங்க இது புதுமையா இருக்கு? நாடகத்துக்கு ரிஹர்சல் பண்ணுவாங்க தெரியும், முதல்ல கூட ரிஹர்சல் பண்ணுவாங்க. எங்க ரிஷி அப்படி சொல்லிருக்கான். நோ, அவன் அப்படிப்பட்டவன் இல்லையே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல அங்கிள். பெத்த பையன் மேல எந்த அப்பாவா இருந்தாலும் இப்படித்தான் நம்பிக்கை வைப்பாங்க. நான் சொல்றபடி கெஸ்ட் ஹவுஸ்க்கு கரெக்டா 10 மணிக்கு போய் பாருங்க. உங்க பையனை பத்தி நீங்களே புரிஞ்சுப்பீங்க.
ஐயா அலெக்சாண்டர், எனக்கு ஒரு பெரிய டவுட். என்ன கேளு. கெஸ்ட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருக்கும்போது பின்பக்கமா காரை நிறுத்திட்டு திருட்டுத்தனமா இது உள்ள நுழைய வேண்டிய அவசியம் என்னன்னு புரியவே இல்ல. உனக்கு இது வரைக்கும் எது புரிஞ்சிருக்கு? அவங்கள கையும் களமா பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளான். அடேங்கப்பா அலெக்சாண்டர், என்னை விட உங்களுக்கு புத்தி அதிகம் தான். இப்போ அது ஒத்துக்கிட்டே. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஹீரோ வந்தாச்சு. அதோ வரான் கிருஷ்ண, 5-6 பொண்ணோட வரான் கிருஷ்ண. சீக்கிரம் வாங்க. எப்பா 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 எப்பா, எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கான். டேய், நீ இந்த கட்டில கீழே ஒளிஞ்சுக்க, நாங்க சோஃபா பின்னால ஒளிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு மட்டும் ஆடியோ எஃபெக்ட், உங்களுக்கு மட்டும் வீடியோ எஃபெக்ட்டா? அந்த கதையே வேண்டாம், 2 பேருக்குமே வீடியோ எஃபெக்ட் தான். வாங்க போலாம். This is my empire. Oh, it's wonderful, Rishi. Your taste is super. Thank you. Come on. ஷோ ஆரம்பிக்க போகுது. Wow, wonderful, Rishi. What a nice room. இந்த ரிஷியோட டேஸ்ட் பத்தி இப்பதான் தெரிஞ்சதா? You are crazy, Rishi. Oh, come on, let's start dancing. கார் சத்தம் கேக்குது, யாரோ வராங்க. உள்ள யார் இருக்காங்க? அம்மா, அது வந்து நம்ம ரிஷி ஐயா வந்திருக்காருமா. காலேஜுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காம? ஐயோ, நான் சோஃபா கீழ ஒளிஞ்சுக்கிட்டேன், வீட்டுக்கடியில ஒளிஞ்சுக்கிறேன். டேய் அங்க வேணாம், அங்க வேணாம். நீங்க 2 பேரும் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கங்க. எப்படியாவது எங்க அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். இதுக்கு தாங்க சொல்றேன், பேச. வருது. ரிஷி, ஹாய் மம்மி, நீங்க இங்க எந்த பக்கம்? அந்த கேள்வியை நான் கேட்கணும். நீ இங்க என்ன பண்ற? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வந்தேன். சூர்யா போம்பு சொல்லிட்டு போனால, இதெல்லாம் பாத்துக்க சொல்லி. ஆஹா, அது என்னடா அங்க? லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ். யார் அது? ஆமா, லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ். யாருது மம்மி? நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கணும். டேய், இதெல்லாம் வேணாம்டா. பாத்ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. யாரோ உள்ள இருக்காங்க. மம்மி, அங்க யாரும் இல்ல மம்மி. இத தொடர்ந்து கேளுங்க. யார் அது? கதவு திறங்க. யாரும் இல்ல மம்மி. பல்ல உடைப்ப, வாயை மூடுற. ஏய், கதவு திறக்க மாட்டீங்க? டேய், போடா, அவ உன்னதான் கூப்பிடுறா. என்ன இல்ல உங்களை. யார் உள்ள? கதவு திறக்க போறீங்களா இல்லையா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? சாரோட கையை பிடிச்சுக்கிட்டு வெளியில போங்க. வா வா வா. ஆ, ஐயோ ஐயோ ஐயோ, 2 பேரா? என்னடா இதெல்லாம்? இதான் நீ கணக்கு பாக்கல. ஐயோ, நீங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஒரு பாவம் அறியாதவன். எல்லாம் இவன் தான். அடே, நீ வேறயா இங்க? நான் கெஸ்ட் அப்பியரன்ஸ்மா. அடி செருப்பால கழுத. உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்க இருக்கா? இந்த வயசுல இப்படி ஆட்ட போட்டுக்கிட்டு. இத்தனை வருஷமா என் கூட கூட்டம் பண்ணிருக்க, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? வாயை மூடுங்க, பேசாதீங்க என்கிட்ட. இங்க பார், இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். இவனை கேளு. ஏண்டா? டேய் டேய், என்னடா இதெல்லாம்? ஐம் சாரி டாடி. இந்த பொண்ணுங்களோட உங்களுக்கு ப்ரோகிராம் இருக்கு தெரிஞ்சதா, நான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் வந்தே இருக்க மாட்டேன் டாடி. டேய் 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 டேய், அபாண்டமா போய் பேசாதடா. வசுந்தரா, அந்த பொண்ணுங்க. மம்மி, நான் வரத பார்த்து இவர் அந்த பொண்ணுங்களோட பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டாரு. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? திருப்பிட்டா, மொத்த பிளேட்டை திருப்பிட்டா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழைய பாவத்தையும் குழந்தை மேல போடுறீங்களா? பாவம். வசுந்தரா, என்ன பத்தி எனக்கு உனக்கு உங்களை தெரியாதா? பத்தி நல்லா தெரியும். நீங்க அந்த மாதிரி ஆள் தான். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. டோன்ட் வரி, உங்க பேக்க நான் எடுத்துட்டு வரேன். என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்களா? வீட்டுக்கு வாடா, நான் கவனிக்கிறேன். இன்னும் என்னடா இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு? இல்லம்மா, குழந்தைங்க பேக்க உள்ள வச்சிருச்சீங்களா? நான் எடுத்துட்டு வந்து போடா கொடுத்துட்டேன். வெளியே. போங்க நீங்க இருந்து. வெக்கம் கிட்ட சிரிக்கீங்க. வசு, முதல்ல நடந்தது என்னன்னு கொஞ்சம் வாயை கேட்டியா? மூடுங்க. டாக்டர் உங்ககிட்ட பிபி இருக்கு, ஆஸ்மா இருக்கு, வாக்கிங் போங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு தெம்பே இல்லன்னு புலம்புனீங்களே. இந்த மாதிரி கேவலமான வேலைக்கு மட்டும் எங்க இருந்து தான் தெம்பு பொத்துக்கிட்டு வருதோ தெரியல. வசு, ரிஷி இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற திருட்டு வேலையை கண்டுபிடிங்கன்னு அந்த பிரியா தான் என்கிட்ட சொல்லிச்சு. சீ, வாயை மூடுங்க. வாயை திறந்தா போய் தான். இப்ப எதுக்கு அனாவசியமா அந்த பிரியாவை இதுல இழுக்குறீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேப்பா. இனிமே நான் உங்க கூட இருக்கவே மாட்டேன். இப்பவே, இந்த நிமிஷமே நான் உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன். டைவர்ஸா? அம்மா, இந்த வயசுலயா? வசு. பிரியா,